ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற குயிக் அண்ட் சிம்பிளாக சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எந்த டிஃபன் பண்ணாலும் சைட் டிஷ்ஷாக இந்த சாம்பார் ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 100 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எந்த கப்பால் சேர்த்துட்டோமோ அதாலேயே ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் போட்டிருக்கிற அளவுலேருந்து ஒரு 5லேருந்து 6 பேருக்கு சாம்பார் செய்யக்கூடிய அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுருக்கேன். மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வேகிறதுக்கு. இப்போ ஒரு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா வரட்டும். அப்புறம் ஒரு கடாயில் நான் இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் தான் சேர்த்துட்டுருக்கேன். பூசணிக்காய், பரங்கிக்காய், குடமிளகாய், தக்காளி, கேரட் சேர்த்துட்டுருக்கேன். நம்ம எப்போது ஒரே காயில் சாம்பார் பண்ணுறத விட இது மாதிரி நிறைய வெஜிடபிள் சேர்த்து சாம்பார் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். காய் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கு. அந்த க்ரீனிஷ் அதுவும் மாறலை, ஒரே மாதிரி வெந்திருக்கு காய். இப்போ நம்ம குக்கரும் வெந்திருக்கு, பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. குக்கர் மூடியை திறந்து பார்த்துடலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. நான் ஒரு 6 விசில் விட்டேன். இப்போ நான் ஒரு கடாயில் பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச காய்கறிகள் நல்லா ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நான் 6 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துட்டுருக்கேன். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். வீட்டிலையே பண்ண சாம்பார் பவுடர், தேவையான அளவு உப்பு, சாம்பார் பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் புளி இந்த மாதிரி உருட்டி ஒரு 15 கிராம் புளி எடுத்துட்டுருக்கேன். நம்ம புளி டைரெக்டாக சேர்க்கறதுனால அதில் இருக்கிற அந்த நாரெல்லாம் எடுத்துடலாம். இந்த புளி சீட்ஸும் தனியாக எடுத்துகிட்டு புளியை மட்டும் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம இந்த சாம்பார் கொதிக்கும் போது இந்த புளியிலேருந்து அந்த ஜூஸ் எல்லாமே இந்த சாம்பாரில் இறங்கிடும். ரொம்ப ஈஸி. புளியை கரைச்சி ஊற வச்சு அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். சாம்பார் நல்லா கொதிச்சிடுது. இப்போது நான் 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் சாம்பார். நல்ல கடைசியாக இருக்கும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். அருமையான ஈஸியான சாம்பார் ரெசிபி ரெடி. இப்போது நம்ம புளியை எடுத்துடலாம். தடுக்கா பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். தாளித்து கொட்டுறது தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, பெருங்காயம், வெந்தயம் சேர்த்துட்டுருக்கேன். பெருங்காயம், கருவேப்பிலை, தாளிச்சதை நம்ம சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். குயிக் அண்ட் ஈஸி, பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி சாம்பார் ரெசிபி ரெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.